3, 2, 1. Hello guys, welcome to video. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Flying Effect-KineMaster யூஸ் பண்ணி நம்ம வந்து Flying Effect பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து KineMaster ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு KineMaster ஓபன் பண்ணிட்டு எம்டி ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணனும். எம்டி ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நீங்க வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணணும். வீடியோ கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும், டைம்லைன் வந்துடும், வீடியோ டைம்லைனில். இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக்ரவுண்டை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரைபாடோ இல்லை ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் வச்சு ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா வந்து மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. அப்புறமே இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணோம். முக்கியமாக இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு இது இருக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இந்த இதுவாக தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதுக்கு வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுருக்கலாம். அதில் வந்து கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு இருப்பாங்க ஃபஸ்ட்டில். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கே சேவ் ஆகிருக்குன்னு லொக்கேஷன் காமிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து பிக்சார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணணும். பிக்சார்ட் ஆப்பில் வந்து ப்ளஸ் கொடுக்குற மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அங்கே கொடுத்தீங்கன்னா ட்ரான்னு ஒன்று வரும். ட்ராவில் வந்து க்ரியேட் நியூ ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ரா ஆன் ஃபோட்டோன்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்து உங்களுக்கு ஃபோனில் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஒண்டி தெரியணும், அந்த பிளாக் கலர் இதெல்லாம் தேவையில்ல. அதனால் கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. முக்கியமாக வந்து என் ஃபோனில் வந்து KineMaster வந்து 720 பிக்சலில் ஒண்டி தான் இது ஆகுது. 1080p எடுத்தால் அது வந்து செட் ஆக மாட்டேங்குது. அன்சப்போர்ட்டட் ஃபார்மேட்னு வந்து டியூ டு ஹை ரெசல்யூஷன் வந்துச்சு. உங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து 720 பிக்சல் வச்சு இது பண்ணுறேன். இப்போ வந்து பிக்சார்ட்டில் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி வருமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் மாதிரி இருக்குங்களே, ரைட் சைட் டாப்பில் அந்த இதுவை போயிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ இதுவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த இரேசர்லாம் சிம்பிள் இருக்கா, அதை வச்சு சைடில் இருக்கிறதுலாம் இரேஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வெறும் உங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் உடம்பு ஒண்டி தான் இருக்கணும், மற்ற மாதிரி பேக்ரவுண்ட்லாம் இருக்கவே கூடாது. அது வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட், இந்த மாதிரி செக்குடு இது மாதிரி ஏதாவது செஸ்ஸில் வர மாதிரி, அது வந்து என்னென்னா டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டு. நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு எந்த பேக்ரவுண்ட் பின்னாடி வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது வேணும். இந்தமாரி வந்து காலை வந்து ஜாயின் பண்ணி ஜம்ப் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்தமாரி ஷேப் இருக்கிறதுனால பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து கையும் கொஞ்சம் க்ளோஸராக இருக்கிற மாதிரி பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பொறுமை. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஓடிஜி கேபிள் யூஸ் பண்ணி மவுஸ் யூஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்தமாதிரி எட்ஜஸில் வரும்போது சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இரேசர் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இது வரும், அந்த இது இரேஸ் பண்ணுறது வந்து இது எப்படின்னு சொல்லி காமிக்கும். அப்பப்போ ஜூம் பண்ணி மோஸ்ட்லி எல்லாமே ஜாயின் பண்ணி ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்தமாரி கைக்கு நடுவில் இருக்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது போய் இடுக்கில் போய் இது பண்ண தேவை வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து பிக்சார்ட்டில் பண்ணிட்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ ஒரு தடவை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி எல்லோ கலரில் வரும். இதில் வந்து நம்ம ஜம்ப் பண்ணிட்டு பேருக்கு இந்த வேஸ்ட் பார்ட்லாம் தேவையில்லை, அதாவது நடந்து வர்றோம்னா இந்த பக்கம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேன்னு இருக்கும். நம்ம வச்சதுலேருந்து ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து டிலீட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இது பண்ணோம்ல, இருங்க, இப்போ வந்து நம்ம முன்னாடியே பண்ண வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு காலியாக ஒரு வீடியோ மாதிரி இருப்பாங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸு, அதோடு நிறுத்திட்டு அப்போ ரெஸ்ட்லாம் கட் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜம்ப் பண்ணிட்டு பேருக்கு அப்படியே சாதாரண ஸ்க்ரீன் மாதிரி இருக்குங்களா,
இந்த ஸ்க்ரீன் தான் முக்கியம். ஏன்னா அப்போ தான் மூமெண்ட்டு தெரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு சும்மா மூமெண்ட்டே இல்லாமல் ஒரு வீடியோ எடுப்போம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா கரெக்டாக எந்த இடம்னு சொல்லி பார்த்துட்டு வைக்கணும். எந்த இடத்துல கரெக்டாக இது ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான், நம்ம எக்ஸாக்டாலாம் இது பண்ண முடியாது. மீடியா ப்ரௌசர் போயிட்டு நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது பிக்சார்ட்டில் பண்ணிங்கன்னா அதை சேவ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க. அது எந்த லொக்கேஷன் பார்த்துட்டு இந்த மாதிரி சின்னதாக வரும், அதை நம்ம வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக வீடியோவும் அந்த ஃபோட்டோவும் வந்து கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் சொல்லி செகண்ட் லேயரில் எல்லோ கலரில் காமிக்கும். அது ஃபுல் ஸ்க்ரீன் இழுத்து விட்டிங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற செகண்டுக்கும் அந்த இதுக்கும் கரெக்டாக ஓவர்லே ஆகும். நம்ம வந்து அந்த செகண்ட் லைட்டாக மைக்ரோ செகண்டில் மிஸ் ஆச்சுனாலும் அந்த மூமெண்ட்டு லைட்டாக தெரியும். அது வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் ஜெர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அனிமேஷன் கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கேப்ஷன்லாம் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சாவி சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அனிமேஷன் மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் ப்ளஸ் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு முக்கியமாக நடுவில் இருக்கணும், அந்த ஃபோட்டோக்கு நடுவில் இருந்து அதை டேப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஃபோட்டோ இருக்குங்களா அதை வந்து நம்ம வந்து மூமெண்ட் பண்ண போகிறோம். அப்போதுக்கு வந்து நகர்த்த போகிறோம், ஏன்னா மேலே தானே பார்க்க போகிறோம். அதனால் இப்படி மேலே வந்து மூமெண்ட் பண்ணணும். மூமெண்ட் பண்ணி டிக் குத்துடணும். இப்போ டிக் குத்துட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்குறோம். இந்த இதில் வந்து என்ன சொல்கிறது இது வந்து செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அந்த கரெக்டாக அந்த செகண்ட்ஸ் இது மேட்ச் ஆச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் மிஸ் அலைன்மெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் தெரியுங்க. இந்த இடத்துல நம்ம செகண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணோம். ஏன்னா ஒரு சில மைக்ரோ செகண்ட் இப்போ வந்து 13.6 இன்னும் ஜூம் பண்ணிங்கன்னா 13.86 13.88 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி கரெக்டாக நோட் பண்ணி இது பண்ணணும். இப்போ வந்து அந்த ஃப்ளேம் மாதிரி ஒரு எஃபெக்ட் வருதுல்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதேமாதிரி லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்கு போகணும். மீடியாவுக்கு போயிட்டு நான் இதோட வீடியோ ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணணும். நம்ம வீடியோவில் வந்து ஃபுல் க்ரீன் ஸ்க்ரீன் வரணும். அந்த பிளாக் கலர் வந்துச்சுல அது வரக்கூடாது. ஃப்ளேம் வந்து கீழே தான் வரும். அந்த கீழே தள்ளிட்டு குரோமா கீ போயிட்டு எனேபிள் கொடுத்துடணும். குரோமா கீ போய் எனேபிள் கொடுத்தீங்கன்னா அது வெறும் அந்த ஃப்ளேம் மட்டும் தான் வரும், அந்த க்ரீன் கலர் இதே வராது. அதான் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட். இந்த ஹாலிவுட்டில் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. நிறைய யூடியூபர்ஸ் கூட அவங்க பேக்ரவுண்டில் வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி வேறு அனிமேஷன் வர மாதிரி பண்ணுவாங்களா, அதே தான் இதுவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஃப்ளேம் வந்து அந்த கரெக்டாக இது பண்ணுறதுன்னு சொல்லி அதை கரெக்டாக நம்ம வந்து நகர்த்தி வைக்கணும். எந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ வந்து கரெக்டாக எந்த இடத்துல ப்ளே ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக இந்த 3 பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ டைம்லைன் தெரியும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணோன்னா இங்கே கீழே ஆட் பண்ணிட்டு வந்து சரியாக என்ன எங்கே அந்த டைம்லைன் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இதில் ரைட் சைட் பாட்டமில் வரும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம் எந்த இடத்துல என்னென்னு சொல்லிட்டு. நிறைய டெக்ஸ்ட்டு மியூசிக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது லேஸ் கீழே போயிட்டே இருக்கும். அது நம்ம வந்து பிசியில் யூஸ் பண்ணால் நல்லா தெரியும். ஃபோனில் இருக்கிறதுனா சின்னதாக தெரியுதுன்னா நம்ம இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் அப்புறமேட்டு வந்து என்ன சொல்கிறது அந்த ஸ்க்ரீன் கேப்சர் கரெக்டான செகண்ட்ஸில் இது பண்ணால் சூப்பராக வரும், ஹை குவாலிட்டியில். இப்போ வந்து ரைட் சைடில் அந்த ஏரோ பேக்வர்ட் ஏரோ மாதிரி இருக்குல்ல, கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண ஃபோல்டர்லாம் இந்த பக்கம் வந்துல அன்டைட்டில். இதில் ப்ளே பட்டன் பக்கத்தில் ஷேர்ஸ் பட்டன் ஒரு சிம்பிள் இருக்கும், அது கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது வந்து என்ன பிட் ரேட்டு, அது வந்து ஹையாக இருந்துச்சுன்னா ரெசல்யூஷனும் ஹையாக இருக்கும். குவாலிட்டி இதில் வந்து நீங்கள் வந்து 720 பிக்சலு 30 ஃப்ரேம்ஸ் இது ஃபிக்ஸடாக இருக்கிறத வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஹையில் வச்சுட்டு இது வந்து பேட் வெர்ஷன்னா நம்ம இது பண்ண தேவையில்ல. ஒரு நிமிஷம் பேக் வந்துடலாம். நம்ம வந்து கண்டினியூ வித் வாட்டர் மார்க், ஏன்னா நம்மளுக்கு வந்து பேட் வெர்ஷன் கிடையாது, அதனால் மேடு வித் KineMasterன்னு சொல்லி வரும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதாவது நம்ம வந்து சேவ் பண்ணுறோம்.
அதாவது ரெண்டரிங் தான் சொல்லுவாங்க. இது வந்து சோனி வெகாஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னால ரெண்டரிங் தான் வரும். ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். Burn it down. Burn it down. We gonna burn it down. 3, 2, 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலில் மற்ற வீடியோஸும் பாருங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.